இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2021 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை தமிழக மின்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் 45,000 மின்சார டிரான்ஸ்பார்மர்களை தமிழ்நாடு மின் வாரியம் கொள்முதல் செய்தது. டிரான்ஸ்பார்மர்களை 50% அதிக விலைக்கு வாங்கியுள்ளனர். இதனால் அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை ஹைகோர்ட்டில் அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. முறைகேட்டில் செந்தில் பாலாஜிக்கும் டான்ஜெட்கோ தலைவர் ராஜேஷ் லக்கானிக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அறப்போர் இயக்கம் மனுவில் கூறியிருந்தது. இதே கோரிக்கையுடன் அதிமுக சார்பிலும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை கடந்த சில மாதங்களாக நடந்து வந்தது. டிரான்ஸ்பார்மர்களுக்கான டெண்டர் நடைமுறைகளின் போது ஒப்பந்த நிறுவனங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொண்டு ஒரே விலையை குறிப்பிட்டன. அதனால் அதிக விலைக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து டிரான்ஸ்பார்மர்களை மின்சார வாரியம் கொள்முதல் செய்தது. அதுதான் முறைகேடுகளுக்கு வழிவகுத்தது என அறப்போர் இயக்க வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்தார். ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையை குறிப்பிட்டதை அரசு ஒப்புக்கொண்டது. சீரான மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இருந்ததால் வேறு வழியின்றி மக்கள் நலன் கருதி ஒப்பந்ததாரர்கள் குறிப்பிட்ட விலைக்கே ஒப்பந்தத்தை இறுதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தனர். உத்தரவில் கூறியிருப்பதாவது: இந்த விவகாரம் பற்றி விசாரிக்க விசாரணை அதிகாரியை சிபிஐ 2 வாரத்திற்குள் நியமிக்க வேண்டும். வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் விசாரணை அதிகாரியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை 2 வாரத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும். வழக்கு தொடர்பான ஆவணங்களை வைத்து சிபிஐ முழுவீச்சில் விசாரணையை முதலில் இருந்து நடத்த வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு தமிழக மின்சார வாரியமும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மின்சார டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு வழக்கை சிபிஐ வசம் ஹைகோர்ட் ஒப்படைத்திருப்பது திமுக அரசுக்கும் செந்தில் பாலாஜிக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.